Welcome to JM Students Edufriend. In the video, we will talk about the 12th Standard Accountancy exam revision. How will the following appear in the final accounts of Karaikudi Sports Club for the year ending 31st March 2019? Tournament fund on 1st April 2018, 90,000. Tournament fund investment on 1st April 2018, 90,000. Interest received on tournament fund investment 9,000. Donation to tournament fund 10,000. Tournament expenses 60,000. இதுதான் sum. என்ன கேட்டிருக்காங்க, how will the following appear in the final accounts? இது எப்படி final accountsல எங்க வரும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் sum. இப்போ fund, tournament fund. fund எல்லாம் எப்பவுமே நம்ம எதுல எழுதுவோம்? liability sideல தான் எழுதுவோம். ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் போட போறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வராது. ஏன்னா ஃபண்ட் எப்பவுமே நம்ம எதுல எழுத போறோம்? liability side of the balance sheet. ஸோ பேலன்ஸ் ஷீட் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் as on 31st/3/2019, liabilities, asset. First என்ன இருக்கு? tournament fund. First என்ன இருக்கு? tournament fund. So liability sideல tournament fund. இங்க adjustments இருக்கு, அதனால நம்ம இன்னர் காலம்ல எழுதிக்கலாம் 90,000. So அடுத்தது என்ன இருக்கு? tournament fund investment. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம எந்த சைடில் எழுதுவோம்? அசட் சைடில் எழுதுவோம். ஸோ டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எந்த சைடில் எழுதுறோம்? அசட் சைடில் எழுதுறோம் 90,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை டோர்னமெண்ட் ஃபண்டோட சேர்த்து ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஸோ அது இன்வெஸ்ட் ஃபண்டோட சேர்த்து ஆட் பண்ணணும். டொனேஷனையும் ஃபண்டோட சேர்த்து ஆட் பண்ணணும். அப்போ டோர்னமெண்ட் ஃபண்ட் 90,000ஓட இன்ட்ரெஸ்ட், டொனேஷன் டு டோர்னமெண்ட் 10,000 ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 1,09,000. அதுல இருந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் என்ன பண்ணிடுறோம்? மைனஸ் பண்றோம். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணியாச்சு, அதனால அந்த அமௌண்ட் அதுல இருந்து டிடெக்ட் ஆயிடும். ஸோ டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்றோம். 60,000 மைனஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 49,000. ஹவு இட் வில் பி ஷோன் தான் கேட்டிருக்காங்க. அது எங்க வரும், எப்படி வரும் காமிச்சா போதும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், Gandhi is a partner in a firm. He draws 2,500 per month regularly. Interest on drawing charged 4% per annum. Calculate the interest on drawing using average period. So என்ன மெத்தட்ல போட சொல்லிருக்காங்க? using average period மெத்தட்ல நம்ம போடணும். If he draws at the beginning of every month, in the middle of every month, at the end of every month. So மூணு சிச்சுவேஷனுக்கும் நம்ம போட போறோம். So Gandhi is a partner. He withdraws 2,500 per month. பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மந்த்துக்கெல்லாம் இப்போ அக்கௌண்ட்ஸ் போட போறது இல்லை, நம்ம இயருக்கு தான் போட போறோம். அதனால பர் மந்த்னு கொடுத்தாலே நம்ம அதை என்ன பண்ணணும்? 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது இல்லாமல் இது ஆவரேஜ் பீரியட் மெத்தட் வேற கொடுத்தாங்க. இந்த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னா அதுக்குன்னு தனி ஆவரேஜ் டேபிளே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது பிரகாரம் அதுக்கான ஆவரேஜ் பீரியட் என்னன்றதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் போடும்போது அமௌண்ட் ஆஃப் டிராயிங் கண்டுபிடிச்சிருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை மறந்து போயிட்டா ஃபுல் சம்மும் நமக்கு தப்பா போயிடும். நீங்க 2,500 வச்சு சம் போட்டா டோட்டலி ராங். 2,500 பர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 12 பண்ணணும். ஸோ 2,500 இன்ட்டு 12 அதுதான் டிராயிங் அமௌண்ட். ஒவ்வொரு மாசமும் எடுத்துக்கிறான். ஸோ 2,500 இன்ட்டு 12 30,000. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு வரலாம். அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னு சொல்லும் பொழுது முதல் நம்ம ஆவரேஜ் பீரியடுக்கான டேபிள் பார்த்துடலாம். இது வந்து ஆவரேஜ் பீரியட் பிகினிங், மிடில், எண்ட். பிகினிங், மிடில், எண்ட். எப்பவுமே மிடில் வந்து 6 தான். மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், மிடில் ஆஃப் எவ்ரி குவார்டர், மிடில் ஆஃப் எவ்ரி ஹாஃப் இயர்லி, எது கேட்டாலும் மிடில்னு வந்தாலும் நமக்கு 6 தான் அதோட ஆவரேஜ் பீரியட். இங்க பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னு சொல்லும்போது 0.5 ஆட் பண்ணணும். எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் சொல்லும்போது 0.5 மைனஸ் பண்ணணும். அப்போ பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் 0.5 ஆட் பண்ணணும்னா 6.5. எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் 0.5 மைனஸ் பண்ணா 5.5. இது வந்து ஃபார் மந்த். இப்போ அது பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், அதோட ஆவரேஜ் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா பிகினிங்க்கு 6.5. இப்போ 6.5 by 12. இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங் வந்து 30,000 இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சம்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4%. ஸோ 4 by 100 இன்டூ ஆவரேஜ் பீரியட். ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு? 6.5 by 12. ஸோ இங்க பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இங்க 4 இருக்கு, இங்க 12 இருக்கு. 4 டேபிள்ல 12 நமக்கு 3 டைம்ஸ். இங்க 3 இருக்கு, இங்க 300 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணா 100. ஸோ 100 இன்டூ 6.5 என்ன வரும் நமக்கு? ஸோ மல்டிப்ளை பண்ணி ஒரு ஜீரோ நம்ம கட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அளவு 650. நெக்ஸ்ட்
in the middle of every month. Middle of every month average period எவ்வளவு 6/12. So again 30,000 into 4/100 into 6/12. Cancel பண்றோம். Cancel பண்ணி நம்ம ஆன்சர் எழுதினா இங்க எவ்வளவு வருது 600. Okay. அடுத்தது at the end of every month. At the end of every 30,000 into 4/100 into 5.5/12. இந்த டேபிள் மறக்காதீங்க. இது கண்டிப்பா போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்கும். ஸோ அடுத்தது இதை கேன்சல் பண்ணோம்னா 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. இங்க கேன்சல் பண்ணது 3 டைம்ஸ். இது 100 into 5.5 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது 550. இதுதான் இதுக்கான ஆன்சர். Find out the value of goodwill at 3-year purchase of weighted average profit of last 4 years. ஸோ இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல நம்ம என்ன போடணும், குட்வில்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 years பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் முதல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இயர் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம இங்கே காலமா எழுதலாம். ஒரே ஒரு காலம் மட்டும் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கணும், அது வெயிட்டட் ப்ராஃபிட். ஸோ இயர், ப்ராஃபிட், வெயிட். கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். பக்கத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் மட்டும் போட்டுக்கிறோம், அது வெயிட்டட் ப்ராஃபிட்கான காலம். So year 2015 10,000 weight 1, 2016 12,000 weight 2, 2017 16,000 weight 3, 2018 18,000 weight 4. இது கொஸ்டின்ல இருக்கு. இப்போ இந்த வெயிட்டட் ப்ராஃபிட்டுக்கு ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இப்போ 10,000 into 1 10,000, 12,000 into 2 24,000, 16,000 into 3 48,000, 18,000 into 4 72,000. இப்போ நம்ம இதுல இந்த வெயிட்டட் ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட்டட் ப்ராஃபிட் ஆட் பண்ணா 1,54,000, வெயிட் வந்து 10. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு 1,54,000 டிவைடட் பை 10 கேன்சல் பண்ணா 15,400. இதான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்ம கொஸ்டின் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இல்ல, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் நம்ம வேல்யூ பண்ணணும். இப்போ குட்வில்கான ஃபார்முலா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் 15,400, நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் நமக்கு சம்ல கொடுத்துருக்காங்க. எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க 3 year பர்ச்சேஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எத்தனை 3 years. அப்போ 15,400 into 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது 46,200. இதெல்லாம் 3 மார்க்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் சம். Deepak, Senthil, Santosh are partners sharing the profit and losses equally. So 3 பேர் partners. அவங்க வந்து profit எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. They admit Gerald into partnership for 1/3 of share in future profit. The goodwill of the firm is valued at rupees 45,000 and Gerald brought cash for his share of goodwill. The existing partner withdraw half of the amount for the share of goodwill. Past journal entries to adjust the goodwill on the assumption that the fluctuating capital method is followed. So இது goodwill-கான entry கேட்டிருக்காங்க. So 3 பேர் தீபக், செந்தில், சந்தோஷ் are the partners. ஜெரால்ட நியூ பார்ட்னரா எடுத்துக்க போறாங்க. ஜெரால்டோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எவ்வளவு 1/3 ஆஃப் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ ஃபர்மோட குட்வில் வந்து 45,000. இந்த 45,000 ஜெரால்டோட ஷேர் ஆஃப் குட்விலுக்கு அவன் அமௌண்டா கொண்டு வரான் அப்ப அவனோட ஷேர் ஆஃப் குட்வில் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஒரு நியூ பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது அந்த ஃபர்மோட குட்விலோட வேல்யூவை என்ன பண்ணுவாங்க, நியூ பார்ட்னர் எவ்வளோ அதுக்கு குட்வில்கான வேல்யூ நியூ பார்ட்னர் எவ்வளோ கொண்டு வரணும்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா. அப்போ நியூ பார்ட்னரோட ஷேர் என்னன்றத முதல்ல நம்ம குட்வில்ல நியூ பார்ட்னரோட ஷேர் என்னன்றதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 45,000 கொடுத்துருக்காங்க. ஸோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வந்து 45,000. அதுல ஜெரால்டோட ஷேர், இப்போ ஜெரால்ட் ஷேர் ஆஃப் குட்வில் 45,000 இன்டூ 1/3. ஏன்னா அவனோட ஷேர் வந்து எவ்வளவு 1/3 தானே. ஸோ 1/3 இப்போ கேன்சல் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 15,000. அப்ப ஜெரால்ட் கொண்டு வர வேண்டிய கேஷ் எவ்வளவு, ஃபார் த சேக் ஆஃப் குட்வில் ஹி பிரிங் 15,000. ஓகேவா. அவர் எவ்வளவு கொண்டு வரணும் 15,000 கொண்டு வரணும். இந்த 15,000 இப்ப யார் எடுத்துப்பா, ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிப்பாங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த 15,000 அவர் கொண்டு வரதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். டு தீபக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், செந்தில் கேபிட்டல் அக்கௌண்ட், சந்தோஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 15,000 அவங்க எந்த ரேஷியோல எடுத்துக்கணும், தே ஷேர் ஈக்குவலி. அவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ் தானே. இப்போ 5,000 5,000 5,000 15,000 into 1/3 போட்டா 5,000.
ஸோ 3 பேரும் 5000 இருக்கு. இப்போ இதுல இதோட முடியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the existing partner withdraw. So withdraw half of the amount of their share of goodwill. அவங்க ஷேர் ஆஃப் குட்வில்ல half of the amount அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஜெரால்டு வந்து என்ன பண்றான், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு குட்வில்கான அமௌண்ட்டை கொடுக்குறான். ஸோ இப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அதுல half of the amount என்ன பண்றாங்க, வித்ட்ரா பண்றாங்க. ஸோ வித்ட்ராக்கான என்ட்ரி எழுதணும். அப்போ தீபக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, செந்தில் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, சந்தோஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் சொல்லும்போது 2500, 2500, 2500, டோட்டலா 7500. அவ்வளவுதான் இந்த சம். ரொம்ப ஈஸி சம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணுவீங்க பாக்குறதுக்கு. இந்த மாதிரி சம்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா சென்டம் நம்ம எய்ம் பண்ணலாம். கால்குலேட் கரண்ட் ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். சரி, என்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தோம்னா, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஃபிக்ஸ்டு அசெட். நமக்கு கரண்ட் அசெட்ல ஃபிக்ஸ்டு அசெட் வருமா, வராது. அப்ப இதை நம்ம எடுத்துக்க கூடாது. ட்ரேட் கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள், நான் கரண்ட் லைபிலிட்டி. அங்கேயே அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க, நான் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு. அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. ஓகே, இப்போ கரண்ட் அசெட் கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசெட் சொல்லும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4,50,000. கரண்ட் லைபிலிட்டிஸ்ல எதெல்லாம் எடுத்துக்கணும், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள் இது வரைக்கும் எடுத்துக்கணும். இது வரைக்கும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,50,000. இப்போ கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா கரண்ட் அசெட் 4,50,000, கரண்ட் லைபிலிட்டி 1,50,000. இதை கேன்சல் பண்ணா ஜீரோஸ்க்கு ஜீரோ கேன்சல், 45/15 இருக்கும். 15 டேபிள்ல 45 3 டைம்ஸ். அப்ப என்ன ஆன்சர் நமக்கு இங்க 3:1. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அருள் லிமிடெட். ஸோ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 15,000, 60,000 ஃபார் 2015-16, 16-17 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம் 10,000, 30,000, எக்ஸ்பென்சஸ் 40,000, 50,000. இதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனோட அதர் இன்கம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ரெவன்யூனாலும் இன்கம்னாலும் ஒண்ணுதான். ஸோ ரெவன்யூவும் அதர் இன்கமும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு ப்ராஃபிட். ஓகே, அதுக்கப்புறமா அதை கம்பேர் பண்ண போறோம். ஸோ எழுதிக்கலாம் பர்டிகுலர்ஸ். ஸோ அமௌண்ட் வந்து 2015-16, 16-17. இதுல இன்னொரு காலம் என்ன எழுதுனா, அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஏன்னா இது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நம்ம இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி எழுதணும். அதனால அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அண்ட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இதான் நம்ம எழுத வேண்டிய காலம்ஸ். ஸோ இப்போ முதல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 50,000, 60,000, ஆட் அதர் இன்கம் 10,000, 30,000, ஆட் பண்ணா இங்க 60,000, 90,000, லெஸ் எக்ஸ்பென்சஸ் 40,000, 50,000, இதை மைனஸ் பண்ணா 60,000 வந்து 40,000 மைனஸ் பண்ணா 20,000, 90,000 வந்து 50,000 மைனஸ் பண்ணா 40,000. இதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ஓகே, இப்போ இதுக்கான கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்கான கம்பாரிசன் பண்ணலாம். அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், 50,000 to 60,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு, 10,000. ஸோ பிளஸ் 10,000. இன்க்ரீஸ் ஆனா அமௌண்ட்டை பிளஸ்ல எழுதணும், டிக்ரீஸ் ஆனா மைனஸ்ல எழுதணும். ஸோ இங்க 10,000, 30,000 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் 20,000, 60,000, 90,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு, 30,000. இப்போ பிளஸ் 30,000. 40,000, 50,000, 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் 10,000. 20,000, 40,000, 20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் 20,000. கண்டிப்பா இது பிளஸ் மைனஸ் எழுதணும். இன்க்ரீஸ் ஆயிருந்தா பிளஸ்ல எழுதணும், டிக்ரீஸ் ஆயிருந்தா மைனஸ்ல எழுதணும். இப்போ இதுக்கான பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்க்கு தான். ஏன்னா கம்பேர் பண்ண அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கம்பேர் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, சரி ஃபர்ஸ்ட் ரோக்கு 10,000 டிவைடட் பை, ஸோ பேஸ் இயர்க்கான அமௌண்ட், பேஸ் இயர்க்கான அமௌண்ட் எவ்வளவு, இங்க ஃபர்ஸ்ட் ரோல பேஸ் இயர்க்கான அமௌண்ட் எவ்வளவு, 50,000. ஸோ 10,000 டிவைடட் பை 50,000 இன்டூ 100. இதான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எந்த அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போறோமோ அதை மேல எழுதணும், பேஸ் இயர்க்கான அமௌண்ட்டை நம்ம கீழே எழுதணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர் தான் இதோட பேஸ் இயர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஜீரோஸ்க்கு ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 105 இருக்கு. 5 டேபிள்ல 100 நமக்கு 20 டைம்ஸ் போகும். அப்போ இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ், 20%.
பெர்சன்டேஜுக்கும் கண்டிப்பா பிளஸ் மைனஸ் நம்ம போடணும். ஸோ இங்கெல்லாம் பிளஸ்ஸா இருக்கிறப்ப பெர்சன்டேஜும் பிளஸ் தான். இப்போ அடுத்ததுக்கான பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுக்கு? 20,000க்கு. அந்த ரோல பேஸ் இயர்க்கான அமௌண்ட் எவ்வளவு? 10,000. ஸோ 20,000 by 10,000 into 100. 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு, இங்க கட் பண்ணியாச்சு. கீழே 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ என்ன எடுத்துக்கலாம்? 200 இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 200%. ஸோ அடுத்தது என்ன அமௌண்ட்டுக்கு? 30,000க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 30,000 by பேஸ் அமௌண்ட் எவ்வளவு? 60,000. ஃபர்ஸ்ட் இயர் தான் பேஸ் இயர். ஓகேவா? ஒரு ரோவா தான் நம்ம போகணும். சரியா? இன்டூ 100. ஸோ 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு, இந்த 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. கீழே 6 இருக்கு. ஸோ 6 டேபிள்ல 30 எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. அடுத்தது இங்க என்னது? 10,000 divided by 40,000 into 100. 2 0 கட் பண்ணியாச்சு, இந்த 2 0க்கு 2 0. 100 divided by 4. இப்போ 25 டைம். 25% plus 25. இங்க பிளஸ்ஸா இருந்தா இதுவும் பிளஸ் தான். அடுத்தது இங்க 20,000 divided by 20,000. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் அது? 100%. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற 2 மார்க் 3 மார்க் சம்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் தவிர்த்து மற்ற லெசன்ஸ்ல இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.